அந்த கிராமத்தோட ஒதுக்குப்புறத்துல அடர்ந்த ஆலமரங்களுக்கு நடுவுல அந்த பழங்காலத்து கிணறும் இருந்துச்சு. அது சாதாரண கிணறு அல்ல, மந்திர கிணறுன்னு ஊர் மக்களும் ரகசியமா பேசிக்கொள்வாங்க. கதிரவன் அந்த ஊர்ல உள்ள ஏழையான விறகு வெட்டி, ஆனா ரொம்ப நேர்மையானவன். வறுமையும் அவனை எப்போதும் வாட்டுச்சு. ஒரு நாள் தற்செயலாக அந்த கிணத்து பக்கத்துல அவன் உட்கார்ந்து இருக்கும்போது கிணத்துக்குள்ள இருந்து ஒரு விசித்திரமான குரலும் கேட்டுச்சு. கதிரவா, உன்னோட நேர்மையை கண்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த கிணத்துல நீ எதை போட்டாலும் அது உனக்கு 3 வரங்களை கொடுக்கும். ஆனா கவனமாக பயன்படுத்தணும். பேராசை பெருநஷ்டம். கதிரவனும் திகைச்சு போயிட்டான். தயக்கத்தோட தன்னோட கையில இருந்த பழைய இரும்பு கோடாரியவும் உள்ள போட்டான். கிணறும் மின்னுச்சு. என்னோட முதல் ஆசை, என்னோட வீட்டுல இருக்கிற வறுமை நீங்கி என் குடும்பம் ஒரு நாளும் பசியால வாடக்கூடாது அப்படின்னு கதிரவனும் சொல்ல, மறு நிமிஷமே அவன் கண்கள் முன்னாடி ஒரு தங்க தட்டும் தோன்றுச்சு. அதுல எவ்வளவு சாப்பிட்டாலும் குறையாத அளவு அறுசுவை உணவும் நிரம்பி இருந்துச்சு. கதிரவன் மகிழ்ச்சியிலையும் தலைச்சான். வீட்டுக்கு ஓடி போய் தன்னோட மனைவி கிட்டையும் அதை சொன்னான். நாட்களும் கடந்துச்சு. வயிறு நிறைஞ்ச உடனே கதிரவனோட மனசுல மெல்ல வசதி வாய்ப்புகள் மீதான ஆசையும் தளிர் விட்டுச்சு. உணவு கிடைச்சிட்டு, ஆனா தங்குறதுக்கு நல்ல வீடு வேண்டாமா அப்படின்னு அவனோட மனைவியும் கேட்டான். கதிரவனும் திரும்பவும் கிணத்துக்கிட்ட போனான். மந்திர கிணறே, எனக்கு ஒரு பெரிய அரண்மனை போன்ற வீடும் நிறைய பொற்காசுகளும் வேணும் அப்படின்னு சொல்ல, கிணறு கொதிப்பது போல சத்தமும் கேட்டுச்சு. அடுத்த நொடி அவன் குடிசை இருந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான மாளிகையும் எழுந்துச்சு. பெட்டிகள் நிறைய தங்கமும் குவிஞ்சிச்சு. ஊரே அவனை வியந்தும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. செல்வம் வந்தவுடனே கதிரவன்கிட்ட இருந்த நிதானமும் மறைஞ்சிச்சு. அவன் இன்னும் அதிகாரத்தையும் விரும்பினான். நான் இந்த நாட்டோட அரசனாகணும், எல்லாரும் எனக்கு கீழே பணியணும். இதுதான் அவனோட 3வது ஆசையாகவும் இருந்துச்சு. திரும்பவும் கிணத்துக்கு போனான். ஆனா கிணத்துல இருந்து ஒரு குரலும் எச்சரிச்சிச்சு. கதிரவா, உன்னிடம் ஏற்கனவே போதுமானவை உள்ளன. 3வது ஆசையை உன் சுயநலத்திற்காக பயன்படுத்தாதே, அது ஆபத்தாக முடியலாம். ஆனா கதிரவன் கேட்கவே இல்லை. எனக்கு அதிகாரம் வேணும்னு கத்தவும் செஞ்சான். திடீர்னு பலத்த காற்றும் வீசுச்சு, மின்னலும் வெட்டுச்சு. கதிரவன் ஒரு சிம்மாசனத்துல அமர்ந்திருப்பது போலையும் உணர்ந்தான். ஆனா அந்த சிம்மாசனம் ஒரு பாலடைஞ்ச தீவோட நடுவுலையும் இருந்துச்சு. அவனுக்கு கட்டளையிட ஆட்களும் இல்லை, பேச ஆட்களும் இல்லை. அவன் அரசன்தான், ஆனா தனிமையில வாடுற அரசனாமும் ஆனான். அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது, தேவைக்கு மேல ஆசைப்படுவது நம்மிடம் இருப்பவற்றையும் பறிச்சு விடும்னு. தவற உணர்ந்த கதிரவனும் கண்ணீர் விட்டு அழுதான். அவனோட உண்மையான வருத்தத்தை பார்த்த கிணறும் அவனை திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வந்துச்சு. இப்போ அவன்கிட்ட மாளிகை இல்லை, ஆனா அன்பான குடும்பமும் பசி இல்லாத வாழ்க்கையும் இருந்துச்சு. கதிரவனும் நிம்மதியா வாழ்ந்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.